வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதி. இதுவும் கடந்து போகும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த கவலை நம்மளுக்கு வருது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்கிறது உண்டு. ஏன்னா நானுமே அந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இந்த கவலைன்ற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வகையில் வரும். ஆனால் அந்த டைமில் நம்ம சோர்வடையக்கூடாது. அவ்வளோதான் அப்படின்ட்டுலாம் நம்ம போயிடக்கூடாது. எவ்வளோ கவலை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். நம்ம மனசை அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இதுவும் கடந்து போகும், மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த 2 வார்த்தையை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டம், இல்லை மனசு அளவில், உடம்பு அளவில், ஏதோ ஒரு கஷ்டம். மனுஷனாக பிறந்தால் கடவுள் நம்மளை எப்படி சோதிக்காமல் விடுவார் சொல்லுங்கள்? கண்டிப்பாக சோதிச்சு தான் ஆவார். கடவுளை நம்புங்க. நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்களோ அந்த கடவுளை மனசார நம்புங்க. அவர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார். எப்பயுமே நம்ம அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போல இருக்குது, இப்படி தான் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். ஏன்னா நானுமே சில டைமில் அப்படி தாங்க யோசிப்பேன். அப்படி யோசிக்காதீங்க. ஆனால் அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதுலேருந்து வெளியில் வர்றது தான் கஷ்டம். ஏன்னா நானுமே அந்த கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் நீங்கள் பூஜை அறையில் போயிட்டு உட்காந்துட்டு கடவுள் கூட பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கூட அமைதியாக கண்ணை மூடிட்டு அவர் கூட பேசுங்க. அப்போது நம்மளுக்கே ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லா ஒரு ப்ராப்ளம்க்குமே கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எவ்வளோ தான் நம்மளை அந்த பிரச்சனை துரத்திட்டு போனாலும் அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் அந்த பிரச்சனை தீரும். அதனால் அதை மனசில் கண்டிப்பாக நம்புங்க. சில பேர் இந்த ஆங்ஸைட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது கொஞ்ச நாளாக இந்த பிரச்சனையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயம், எதுக்கத்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, எக்ஸசைஸ் நிறைய இருக்குது பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபடுங்க, திருப்புகழ் கேளுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது. என்னோடய மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு 3 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஆங்ஸைட்டின்ற ஒரு விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி யாராவது நீங்கள் இந்த ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. ஒரே 2 விஷயந்தான். மாற்றம் ஒன்றே மாறாதது, இதுவும் கடந்து போகும். அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை தான் இதிலே எல்லாமே அடங்கி இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றி.